இது மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று. அதாவது சென்டிமெண்டலா சொல்லணும்னா, எங்கள் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் துவங்குவதற்கு அன்றுதான் பொன்முடி மீது இருந்த வழக்கு விடுவிக்கப்பட்டு அவர் அமைச்சராக ராஜ்பவனில் பதவி பிரமாணம் செய்துவிட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி 40க்கு 40 வெற்றி பெற்றோம். அதே போல இன்னைக்கு டெல்லிக்கு போறாரு. முதல் முறையாக முதலமைச்சரான பிறகு டெல்லிக்கு செல்கிறார். பல கோரிக்கைகளாக தமிழ்நாட்டு மக்களுக்காக பல கோரிக்கைகளோடு டெல்லி செல்லுகின்ற முதலமைச்சருக்கு இன்றைக்கு காலையிலே செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டிருக்கிற செய்தி கிடைத்திருக்கிறது. சென்டிமெண்ட்ல டெல்லியினுடைய பயணமும் மிகப்பெரிய வெற்றி தான் பெறும் என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஓராண்டுகளுக்கு மேல ஜெயிலில் 15 மாத காலம் சிறையில் இருந்திருக்கிறார். தேவையற்ற ஒன்று என்பதை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, வழக்கினுடைய தன்மைக்குள்ளே போக நான் விரும்பவில்லை. ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு, தேவையில்லாமல் அதுவும் நீங்கள் அது எவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ் இல்லாமல் போனால் அதுக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. தேவையில்லாமல் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தீவிரமாக பணியாற்றினார் என்பதற்காகவே சீப்பை ஒழிச்சிட்ட கல்யாணத்தினத்தெல்லாம் நடிச்சு அவ்வளோ உள்ள வச்சதுனால ஏதாவது செஞ்சதான் நடித்தாங்க. அவர் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் திமுகவுடைய செல்வாக்கை யாராலும் குறைக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்தியா கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்றது. அமைச்சரவை தடை இருக்கா சார்? எந்த விதமான தடையும் கிடையாது. எந்த விதமான தடையும் கிடையாது. இது தாமதிக்கப்பட்ட நீதி நினைக்கிறீங்களா? ஆமா, தாமதிக்கப்பட்டது என்றால் நீதிமன்றத்தில் அவர்கள் அமலாக்கத்துறையின் மூலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை இழுக்கடித்தார்கள். இழுக்கடித்து அவர்கள் டைம் கேட்டு போட்டாங்க. அதற்கும் நீதிமன்றம் சரியான பாஜக என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? பாஜக இனிமேல் திருந்தணும். காரணம் என்னன்னா, அவர்கள் போட்ட அரசியல்வாதிகள் போட்ட எல்லா வழக்கிலும் உச்ச நீதிமன்றம் கொட்டு கொடுத்து நீதிமன்றத்திலிருந்து அவர் ஜாமீனில் விடுவித்திருக்கிறார். இனியாவது திருவிடுவோம். திருந்தாவிட்டால் அவர் கேடுகாலம் தான். விரைவில் அமைச்சரவையில் இடம்பெறுவார். அது அவரை தான் கேட்கணும். முதலமைச்சர் நேற்றைய தினம் அதற்கு இந்த கேள்விக்கு நேற்றே பதில் சொல்லிவிட்டார். 75 லட்சம் ரூபா பிணை, அப்புறம் அமலாக்கத்துறையில வாரம் ஒரு முறை கையெழுத்து அப்படின்ற மாதிரியான வேற கண்டிஷன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் தான். இன்னும் மற்ற ஆனா நிபந்தனை ஜாமீன் மீடியாக்கள் வாயிலாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிட்டேன். உடனடியா நீங்க ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதால முழுசா அந்த என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க, எந்த மாதிரி அவருக்கான அந்த பிணை கொடுத்திருக்காங்க, என்ன கண்டிஷன் அப்படிங்கறது முழுமை எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வழக்கினுடைய சாராம்சம் என்ன? அவர் அமைச்சராக இப்ப இருக்கிற கட்சியில் இல்ல, இதுக்கு முன்னால இருந்த அரசாங்கத்துல, அதிமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த போது பணம் வாங்கிக் கொண்டு வேலை அளித்தார் அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. இது ஏதோ 5 நபர் 10 நபர் அப்படிங்கறது இல்ல, ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதனாலதான் அரசாங்கத்து தரப்புல அவர் ஒரு முக்கியமான நபர், அதாவது அரசு அதிகாரத்தில் தன்னோட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபரா இருக்கிறதால சாட்சிகள் பயப்படுவாங்க, அவருக்கு நேரா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதாலதான் இத்தனை நாள் அவர் உள்ள இருந்தாரு, ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க. இப்ப உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்கு. ஆனாலும் கூட நாங்க இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏனென்றால் நிறைய நேரத்துல விட்னஸ் அவங்க ஹோல்டு பண்றது, மிரட்டுறது அப்படிங்கறதும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் அவங்க நியாயமான ஒரு விசாரணைக்கு எனக்கும் அலோவ் பண்ணது இல்ல. இது அவங்களோட ஹிஸ்டரி. அதனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல், அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்திருக்க மேல குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேற விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறது எங்களோட எண்ணம். இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்னவெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கு, அவர் எப்படியெல்லாம் இருக்காரு அப்படிங்கறத வேற யாரோ சொல்லல, அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது இன்னைக்கு அவர் கட்சி மாறினால முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்திருக்கலாம்.
ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த அரசு செயல்பட வேண்டும் அப்படிங்கறது எங்களோட கோரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் பிஜேபி அரசு தான் வந்து அவரை அந்த வழக்கில் மாற்றி விட்டுச்சுன்ற பொதுவான ஒரு பார்வை சமூக வலைதளங்கள்லாம் பேசப்படுச்சு, விமர்சனம் கொடுத்துச்சு. இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுறதுலாம் ஒரு பேசாடிப்படும். இது உங்களுக்கு கருத்து? ஒரு ஏஜென்சி, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி யாரு எந்த நேரத்தில் குற்றச்சாட்டு வருதோ, எந்த நேரத்தில் கைது பண்ணுங்கிறது எல்லாமே அது முழுமையான விசாரணை அமைப்புக்குள்ள இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்கும்போது பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான கற்பனைகளையோ கதைகளையோ அல்லது ஏதாவது அவங்க மனசுல நினைக்கிறது அவங்கவங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம். அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியாது. ரெண்டாவது, மத்திய அரசை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு அமைச்சர் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் நேர்மையான ஒரு அரசாங்கத்தை மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது திமுக அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் விசாரணை நீதிமன்றத்தில் இருக்குங்கிறதும் மக்கள் முன்பாக நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குது. இந்த தகவல் ஏற்கனவே தெரிஞ்சு இவருடைய ஜாமீனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாற்றத்துக்காக எனக்கு ஏதோ நீங்க எல்லாம் சேர்த்து சொல்றீங்க. எனக்கு அவ்வளவெல்லாம் அது வந்து என்னன்னு பண்ண தெரியல. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாரோ அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறோம் நாங்க. அவருக்கு முதல்வர் வந்து பிரதமர் சந்திக்க போறாரு. இன்னைக்கு டெல்லி கிளம்பி போறாரு. இந்த டெல்லி பயணத்தை ஒட்டிய இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து நகர்வு ஏற்கனவே வந்து பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாமே சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி கற்பனைகளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? எங்கேயோ ஒவ்வொரு விஷயம் தனித்தனியா நடக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா முடிச்சு போட்டு அதுல என்னோட கருத்து கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் அதிகமான குண்டாசெல்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு நேத்தே நான் வந்து சொல்ல, ஒரு சமூக ஊடகத்துல ஒரு சிறு கருத்துக்கள் போடுறதுக்கு கூட இந்த அரசு எடுக்கின்ற அதீத நடவடிக்கைகள். அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு, சவுக்கு சங்கர் ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசுக்கு எவ்வளவு ஆதரவா இருந்தாரு, அவர் என்னென்னவெல்லாம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவரை தூக்கி கூண்டாஸ்ல, அதுவும் எப்படி ஒரு கூண்டாஸ் முடிஞ்சு வெளியில வரும்போது திருப்பி இன்னொரு கூண்டாஸ். எந்த அளவுக்கு இந்த அரசு சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது, எப்படியெல்லாம் அந்த கருத்து சுதந்திரத்தோட குரல் வலையை நெருக்குகிறது அப்படிங்கறத நாங்களும் எங்க கட்சியோட நிர்வாகிகளோட அரசுல பாத்துட்டு இருக்கோம். அந்த 4 நிபந்தனைகள முக்கியமான ஒரு நிபந்தனை வந்து இவர் வெளியே வந்துட்டாருன்னா சாட்சியங்களை வந்து கலைக்க கூடாது, அதிகாரத்தை பயன்படுத்த கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை வச்சிருக்காங்க. இது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன், இவர் வந்து அரசாங்கத்தினுடைய முழு ஆதரவை பெற்ற ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரா இருந்தவர். ரெண்டாவது, இவர் உள்ளேயே இருந்தா கூட குறிப்பா கோயம்புத்தூர் மாநகராட்சியில யார் மேயர் ஆகணும், யார் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் முடிவு பண்றாருங்கிறது நீங்கெல்லாம் மீடியாக்கள் சொல்ற செய்திகளை தான் நாங்க பாத்திருக்கோம். திரும்பவும் அதே மாதிரி ஒரு முக்கியத்துவமோ அல்லது அவருடைய அந்த செல்வாக்கு அப்படின்னு இருந்தா நிச்சயமாக அது சாட்சிகளை பாதிக்கும். மாநிலத்தினுடைய முதல்வர் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு இந்த அரசு ஊழலுடன் நாங்கள் எப்படி சமரசம் செய்து கொள்ள மாட்டோம்னு அவர் பேசிட்டு இருக்காரோ அதை செயலில் காட்ட வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு. இதெல்லாம் எப்படிங்க எனக்கு தெரியும்? வாதம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து சரியான முறையில இல்லாததான் ஜாமீன் கிடைக்கும். இது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு வழக்கு வந்து வெற்றி தோல்வியும் போது ஒவ்வொருத்தருமே வழக்கறிஞர்களோட விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த வழக்குக்கான பல்வேறு விதமான உதவிகளும் வந்து நம்மளுக்கு வெளியிலிருந்து வேணும். ஏனென்றால் நிறைய நேரத்துல பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் போது நாங்க பார்த்திருக்கோம். என்ன ஒரு சப்போர்ட் பண்ணாலும் சாட்சிகள் வந்து சரியா வரமாட்டாங்க. இதுல சாட்சிகள் பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எல்லாம் தாண்டி நீதித்துறை தன்னுடைய நீதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது எங்களோட எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அது நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அமலாக்கத்துறை சார்பில் வந்து ஒரு நீண்ட விவாதம்லாம் வச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த நீண்ட விவாதங்கள்லாம் வச்ச பின்னரும் எப்பவுமே ஒரு சட்டத்துல வந்து ஒரு ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும், பெயிலுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும். இவர் வந்து ஒரு நீண்ட நாள் இருந்த ஒரு காரணத்தாலையும் அதே மாதிரி கடுமையான நிபந்தனைகள் காரணத்தாலையும் அது கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க. தற்போதைய பரபரப்பான செய்தி வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு நிபந்தனையில ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை. லட்டு பரபரப்பு, சிலேபி பரபரப்பு, அப்புறம் பஞ்சாமிர்தம் பரபரப்பு, அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு. அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்கு. அது அந்த திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது,
இதெல்லாம் தியாகத்தில் வருது. உங்களுடைய தியாகம் போட்டது. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு யார் மேலே வருதில்ல, எங்கள் பாட்டை ஒருத்தன் செக் இழுத்தான்ல அவர் மேலே 9 வருஷம் 8 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தாங்கல்ல, எங்கள் தாத்தங்க எல்லாம் தூக்கில் தொங்குனாங்கல்ல, இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? அதுக்கு பேர் என்ன சொல்றது? இந்த நாட்டில் மண்ணெல்லி விற்கிறது, மலை குடைஞ்சி விற்கிறது, இந்த இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்தில் வருது. வீரதீர செயல்களில் பெருமை மிக்க செயலில் வருது. இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும். இந்த வழக்கை போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? இப்ப 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 இருங்க, சிரிக்காதீங்க. அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க அப்புறம் வாங்க. இது என்னது, நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு. கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? அனுப்பிட்டா தம்பி உங்களுக்கு பகிரில ஐயா பேசுனது. திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம், அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்கள். அதுதான் என்ன நல்ல திருடன். இதுல என்ன நீங்க எல்லாம் தான் சொல்லணும். இதை நீங்க அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கொடுமையெல்லாம் வந்த உடனே அதுல பாருங்க, அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னா அமைச்சராக்குவாங்க. யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் நல்ல அமைச்சர், அவ்வளவுதான். உச்ச நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். என்று சொன்னால் கடந்த 15 மாதங்களாக அவர் சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார். அவரை போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. நிச்சயமாக அவர் தன்னுடைய வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈடி அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். ஆனால் அதில் எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க? கிடையாது. சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகளில் போட்டிருக்காங்க? அவங்களால மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். எனவே வழக்குகளை மட்டுமே அவர்கள் போடுவது என்பதை ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறார்களே தவிர இறுதி தீர்ப்புக்கு அவர்கள் செல்வது கிடையாது. ஒரு மிகப்பெரிய பாடம். உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது ஒரு நல்ல அமைச்சரை 1.5 வருடம் சிறைபிடித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறோம். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் எடுத்தால் மக்கள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார்கள். 15 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி அது. இன்றைக்கு காலையில் தான் அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்று. ஒரு தவறான நடவடிக்கையாகவே அதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை சரியாக ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கிறது. அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு முன்னால் பல சிரமங்கள் தேவையில்லாமல், இன்னும் சொல்லப்போனால் சட்டத்திற்கு புறம்பாக கூட பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இல்லை, அது வேற, அந்த ப்ரோக்ராம் வேறு, இந்த ப்ரோக்ராம் வேறு. அது நிச்சயமாக ஒரு வெற்றி மகிழ்ச்சி அப்படிதான். அதெல்லாம் தலைமையில் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் எதையும் எங்ககிட்ட பேசக்கூடாது. இது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இன்றைக்கு அது வந்திருக்கிறது. மற்றபடி என்ன தொடர் நடவடிக்கை என்ன என்பதை பற்றி தலைமை முடிவெடுக்கும், முதலமைச்சர் முடிவெடுப்பார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது ஜாமீன்ல வெளிவந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு பிறகு இன்று வெளியில் வந்திருக்கிறாங்க. திமுக இதை எப்படி பார்க்குது சார்? நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் தியாகத்தை பாராட்டி இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எல்லாருடைய கருத்தும் அதுதான். தலைவர் எதை சொல்லுகிறாரோ அந்த கருத்து எங்களுடைய கருத்து. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு, 1 வருடத்துக்கு மேலே சிறையில் இருந்திருக்காரு. சட்டப்பூர்வமாக அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது.
மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்து உத்தரவு வழங்கியிருக்கிறது. அவர் கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக வெறும் விசாரணை குற்றவாளியாக இருப்பதால் அதை கருத்தில் கொண்டு அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது. ஜாமீனில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் அவர் 25 லட்சம் ரூபாய்க்கு 2 ஜாமீன் கொடுக்க வேண்டும், 2 நபர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இடி ஆபீஸில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும். இந்த எல்லா குற்றவியல் நடைமுறை அந்த ட்ரையலுக்கும் அவர் ஒத்துழைப்பு தர வேண்டும். தேவையில்லாமல் வாய்தாக்கள் வாங்கக்கூடாது. அப்புறம் சாட்சிகளை கலைக்கக்கூடாது. இந்த பல மாதங்கள் அமலாக்கத்துறை காலதாமதம் பண்ணது, வேணும்னே இழுத்தடிச்சாங்க. இந்த தாமதம் தான் இந்த அளவுக்கு லேட்டா இருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஒரு உச்சநீதிமன்றம் சமீப காலமாகவே ஒன்றிய அரசால் தொடரப்பட்ட பல்வேறு அமலாக்கத்துறை வழக்குகளில் தனிமனித உரிமைகளை பாதிப்பதாக, அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இந்த சிறையில் வைத்து ஜாமீனை கொடுக்காத நிலை இருப்பதை கண்டித்துதான் வந்திருக்கிறது. மணிஷ் சிசோடியா, டெல்லி முதல்வராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா வழக்குகளிலுமே ஜாமீனே கொடுக்கக்கூடாது என்ற அந்த ஒன்றிய அரசினுடைய வாதத்தை அதை ஒரு அடக்குமுறை சட்டமாகவே பார்த்து உச்சநீதிமன்றம் எல்லா வழக்குகளிலும் ஜாமீன் கொடுத்திருக்காரு. ஆமா, எப்ப வெளியே வருவதற்கான இன்னைக்கு வருவாரா இல்ல நாளைக்கு வருவாரா? இன்னும் அடுத்தது அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து அவர் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அதோட நிலை என்ன? அதாவது அமலாக்கத்துறையோட கைதை எதிர்த்து அவர் வழக்கு போடல. அமலாக்கத்துறை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்ற நிலையைத்தான் அவர் வழக்காக தொடுத்திருந்தார். அதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 3 அல்லது 5 அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். அது எப்போது வரும் என்று தெரியவில்லை. அவர் இன்று மாலை அல்லது நாளை காலைக்கு அது போன்ற எந்த இல்ல, அது மாதிரி எந்த அதாவது காலதாமதம் என்று மாண்புமிகு நீதிபதிகள் குறிப்பிடுவது எது என்றால், முதன்மை வழக்குகள், அவர் மீது போடப்பட்ட முதன்மை வழக்குகள் விசாரணை முடிந்து அதற்கு பிறகு PMLA வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு நீண்ட காலதாமதமாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ட்ரையல்லாம் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் அவருக்கு பிணை கொடுக்காம வச்சிருக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு அப்ப 471 நாளுக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறாங்க. அமைச்சரா இனிமேல் அவர் மீண்டும் பதவி ஏற்கலாமா? அதுக்கு ஏதாவது தடை ஏதாவது? அது போன்ற கண்டிஷன் பெயில் கொடுத்திருக்கனால கண்டிஷன்ல அந்த மாதிரி எந்த தடையும் இல்லை. இந்த மாதிரி தடையும் இல்லை. அமைச்சர் ஆகலாம். அமைச்சர் ஆவதற்கு எந்த சட்டப்பூர்வமான தடையும் இல்லை. அடுத்த பெயில்ல வரதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த உத்தரவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னையில் கொடுத்து 2 நபர்களை ஜாமீன்தாரர்களாக கொடுத்து அதனை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சிறை அதிகாரிகளுக்கு விடுதலை கொடுக்க சொல்லி அடிப்படையில் இன்னைக்கு ஜாமீன் நீதிபதிகள் வழங்கியிருக்கிறாங்க. நீண்ட கால 10-12 முறை விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்தா தொடர்ந்து பல முறை கேட்டாரு. நீங்களே இதை நீதிபதிகள்கிட்டே நீங்க சொன்னீங்க, வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்திகி போன்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க, வேணும்னே இவங்க காலதாமதப்படுத்துறதுக்காக இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்னு புகார் தெரிவிங்க. அதையும் மீறி நீதிபதிகள் இன்னைக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? எந்த அடிப்படையில் அவங்க? அதாவது உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த சட்டமோ அல்லது யாரையுமோ நீண்ட நாட்களாக சிறையில் வைத்திருக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. ட்ரையல் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க. இதனுடைய விசாரணை நடந்து முடிப்பதற்கு மிக நீண்ட காலம் பிடிக்கும். ஏன்னா முதன்மை வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் சில பேர் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில்
நிறைய குற்றவாளிகளை சேர்த்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வழக்கு முடிந்த பிறகு அதற்கப்புறம் PMLA வழக்கு நடக்கணும். அப்ப எத்தனை வருடங்கள் பிடிக்கும் அப்படிங்கறதே தெரியாது. அது வரைக்கும் ஒருத்தரை சிறையில வைக்க கூடாது, அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்பதை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கு. அந்த எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நீதிபதிகள் அவங்க கருத்துல எடுத்துக்கல. நிபந்தனைகள் வந்து பொதுவா எல்லாருக்கும் வழங்கக்கூடிய நிபந்தனை தான், இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கடும் நிபந்தனை அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. நிச்சயமா இல்ல. எல்லா வழக்குகளையும் கொடுக்கப்படுகின்ற நிபந்தனைகளை விதித்திருக்கிறாங்க. தேங்க்யூ.